வணக்கம் நண்பர்களே. இன்று இந்த அகதிகள் இமிகிரேஷன் விஷயங்கள் தொடர்பாக இமிகிரேஷன் லோயர் யோகராஜா ஜெயகாந்தோடு நாம் இன்று பேச இருக்கின்றோம். கிட்டத்தட்ட நீண்ட நாட்களுக்கு, கிட்டத்தட்ட 1.5 மாசங்களுக்கு பிறகு பேச இருக்கின்றோம். முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கின்றன. என்னன்னா, இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை இங்கே மாணவர்கள் தொடர்ச்சியாக வர முடியுமா, வாழ முடியுமா என்கின்ற ஒரு பிரச்சனை. அகதிகளுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம். ஒரே மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாற்றங்கள் தொடர்பான ஒரு விரிவான விளக்கம் எங்களுக்கு தேவை. அகதிகள் தொடர்பான விரிவான விளக்கம் தேவை. என்னன்னா, இந்த நேர்காணல் இன்டர்வியூஸ்ல பல மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த மாற்றங்கள் எவ்வாறு அகதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். யோகராஜா ஜெயகாந்த் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம். வணக்கம் லோயர். வணக்கம் அனஸ் வண்டம். வணக்கம் லண்டன் தமிழ் டிவி நேயர்களுக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாசம் நீங்கள் ஹாலிடேல போனதால அட்வைஸே பெற முடியாம இருக்கு. பலர் எனக்கு கால் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், லோயரங்க. சரி, அதை நாங்கள் பிறகு பேசுவோம். முக்கியமாக இந்த அகதிகளினுடைய இன்டர்வியூல நிறைய மாற்றங்கள் வந்திருப்பதாக அறிகிறேன். உண்மையில என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றன லோயர்? அகதிகளினுடைய அந்த நேர்முக தேர்வு இன்டர்வியூ என்ற விடயத்துல நிறைய மாற்றங்கள் என்ற கப்பால ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால், பொதுவாக இப்ப நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம்னா, பொதுவாக அகதி கோரிக்கை ஒருவர் முன்வைக்கும் பொழுது அவர் விமான நிலையத்திலே பிரித்தானிய விமான நிலையம் ஒன்றிலே அவர் தனது அகதி கோரிக்கை முன்வைப்பவராக இருந்தால் அங்கே அவருக்கான அந்த ஒரு ஆரம்ப கட்ட ஒரு நேர்முக தேர்வு ஒன்று இடம்பெறும். அதை நாங்கள் சொல்லுவோம் இனிஷியல் இன்டேக்னு சொல்லுவோம், அல்லது ஸ்க்ரீனிங் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். இது ஆரம்பத்திலே இடம்பெறும். இதிலே அடிப்படையில் அவருடைய பொதுவான விடயங்களை நாங்கள் சும்மா பயோடேட்டான்னு சொல்கிற மாதிரியான ஒரு விடயங்களை எங்கிருந்து வந்தார், இப்போ வந்தார், இந்த தேசியத்தை சேர்ந்தவர், பிறந்த திகதி என்ற போன்ற விடயங்களை கேட்பார்கள். அதிலே 2 முக்கியமான கேள்விகளை கேட்பார்கள். ஒன்று, நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள் என்ற ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்கள் ஏன் இலங்கைக்கு திரும்பி போக முடியாது என்பதை சுருக்கமாக கூறுங்கள் என்று சொல்வார்கள். இதை தவிர அதிலே மிக விரைவாகவோ அல்லது விளக்கமாகவோ அல்லது விரிவாகவோ அவர்கள் கேட்பதில்லை இவருடைய அகதி கோரிக்கை தொடர்பான விடயத்தை. அந்த ஸ்கிரீனிங் இன்டர்வியூ முடிந்த பின்னர் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவர்களுக்கு சப்ஸ்டான்சிவ் இன்டர்வியூன்னு சொல்லுவோம். அதாவது மேலதிக அசைனம் இன்டர்வியூ என்றது ஒன்று நடக்கும். அதுக்கு அழைப்பார்கள். அந்த இன்டர்வியூவில் தான் அவர்கள் கூடுதலான மேலதிகமான இவர்களுடைய அந்த அகதி கோரிக்கை தொடர்பான கேள்விகளை முன்வைப்பார்கள். அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அந்த கேள்விகள் இவர் ஏற்கனவே அந்த முதல் இனிஷியல் இன்டேக்கிலே சொல்லப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு அல்லது அதனோட தொடர்புபட்ட கேள்விகளாக இருக்கும். இதுதான் இதுவரை காலமும் இருந்த நடைமுறை. அதுக்கு அப்பால் அவர்களுக்கு மேலதிகமான நேர்முக தேர்வு தேவைப்பட்டால் மேலதிக நேர்முக தேர்வுக்கும் அவர்கள் அழைப்பது பொதுவான விடயமாக இருந்தது. தற்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி முதல் ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், அதாவது இந்த இனிஷியல் இன்டேக், அதாவது ஆரம்பகட்ட அந்த நேர்முக தேர்வு என்பதை விரிவுபடுத்தி அதிலே அவர்கள் முக்கியமாக அவருடைய அந்த அகதி கோரிக்கை தொடர்பான கேள்விகளையும் உள்வாங்கி நேர்முக தேர்வை நடத்துவது. அந்த நேர்முக தேர்வின் அடிப்படையில் அவர்களுக்கு அகதி கோரிக்கைக்கான அந்த பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அகதி அந்தஸ்து வழங்க வேண்டுமாக இருந்தால் வழங்குவது அல்லது நிராகரிப்பது, அல்லது அவர்களுடைய அந்த கோரிக்கை சர்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லுவார்கள். அதாவது இவருடைய கோரிக்கை எந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காது என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அவரை நாடு கடத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது. அப்போ இவ்வாறான தேவைக்காக அவர்கள் அவ்வாறான ஒரு புதிய நடைமுறை ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த அறிமுகப்படுத்தல் என்பது முக்கியமாக இந்த பாதுகாப்பான நாடுகள் என்ற பட்டியலில் இருக்கின்ற நாடுகளினுடைய இருந்து அகதி கோரிக்கை முன்வைப்பவருடைய அந்த அகதி கோரிக்கைகள் அவ்வாறு அந்த நடைமுறையின் கீழே பரிசீலிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அவர் குறிப்பிட்டதன்படி கனடா, அமெரிக்கா, இந்தியா, இலங்கை, நியூசிலாந்து போன்ற நாடுகள், இலங்கை இதுவரை பாதுகாப்பற்ற நாடு என்ற பட்டியலுக்குள்ளதான் இருக்கின்றது. அப்போ பாதுகாப்பான நாடு என்ற பட்டியலில் இருக்கிற நாடுகளில் இருந்து வருபவர்கள் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைக்கான நியாயமான காரணங்களை சரியான முறையில் பயன்படுத்த தவறினால் அல்லது அதனை சொல்ல தவறினால் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவர்கள் விரைவாக நாடு கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ இவர்கள் சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தாங்கள்
இந்த அகதி கோரிக்கை தொடர்பான விண்ணப்பங்களை விரைவுபடுத்தி பரிசீலிப்பதற்காகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் இந்த உள்துறை அமைச்சினாலே. ஆனால் உண்மையில் அந்த பாதுகாப்பான நாடுகளிலிருந்து வருகின்றவர்களுடைய விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து அவர்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்புவதை ஒரு அடிப்படையாக கொண்டதான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் அதனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. இப்ப லோயர் வந்து 2 கேள்வி இருக்கு. ஒன்று இப்ப இத்தாலி போன்ற நாடுகளுக்கு வந்து அங்கே இருந்து இங்க வருகின்றார்கள் அகதி அந்தஸ்து கேட்பதற்கு, உதாரணத்திற்கு. அப்ப அவர் நிலைமை என்ன ஆகும்? இவ்வாறுதான். அதாவது என்னன்னு சொன்னால் இப்ப இது பாதுகாப்பான நாடா பாதுகாப்பற்ற நாடான்ற ஒரு கேள்வி இருக்குது. எங்க இருந்து வாரீங்கன்னா இத்தாலின்னு சொல்லுவார். அதான் அதுல என்ன இவ்வாறான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், இவர் இலங்கை ஒரு பாதுகாப்பற்ற இலங்கையிலிருந்து ஒருவர் வருவாராக இருந்தால் அவர் இலங்கை பாதுகாப்பற்ற நாடு என்ற அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அல்லது அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்ற காரணத்தினால் அவர் நாட்டை விட்டு வெளியேறி அவர் முதலாவதாக எந்த ஒரு பாதுகாப்பான நாட்டினை அடைகின்றாரோ அந்த நாட்டிலே அவர் அகதி அந்தஸ்தை கோர வேண்டும் அல்லது கோரி இருக்க வேண்டும் என்பதுதான் தனது தேவைப்பாடாக இருக்கின்றது. அதாவது ஐக்கிய நாடு சபையினுடைய அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவ்வாறு அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்க வேண்டும். அவர் அவ்வாறு முன்வைக்க தவறிய பட்சத்தில் அவர் அதன் பின்னர் பல்வேறு பாதுகாப்பான நாடுகளை கடந்து பிரித்தானியாவுக்கு வரும்பொழுது இவருடைய அந்த பாதுகாப்பு என்ற அந்த விடயம் தொடர்பான அந்த கோரிக்கை அங்கே வீக் ஆகின்றது. அங்கே அவருடைய அது ஒரு இலக்கமான ஒரு நிலையை அடைகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால் இவருக்கு உண்மையிலேயே பாதுகாப்பு பிரச்சனை இருக்குமா இருந்தால் எங்கு பாதுகாப்பு முதற் தடவையாக கிடைக்கின்றதோ அங்கே பாதுகாப்பை தேடி இருப்பார். அதை தேடாமல் இன்னொரு பல்வேறு நாடுகளை கடந்து பிரித்தானியாவுக்கு வருகும் பொழுது அவருடைய அந்த கோரிக்கையிலே அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்றது. இப்ப வந்து ஒரு இன்டர்வியூ, ஒரு கேஸ் ஒர்க்கர், ஒரே முடிவு, அப்படியா? அதாவது அந்த முடிவை அவர்கள் எவ்வாறு செய்ய போறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுப்பாரு தான் எந்த நாட்டிலேருந்து வந்திருக்கின்றேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடும் பொழுது அவர்கள் தீர்மானிப்பார்கள், ஓகே இவருக்கு இந்த இன்டர்வியூலே வைத்துக்கொண்டு தாங்கள் முடிவெடுப்பது சரியானதாக இருக்குமா அல்லது இன்னொரு இன்டர்வியூ அவருக்கு தேவையான்னு சொல்லி. அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு ஓகே இதுவரை நாங்கள் இந்த இன்டர்வியூலே முடிவெடுப்போம்னு சொல்லி கருதினால் அவர்கள் அந்த இன்டர்வியூ வைப்பார்கள். அந்த இன்டர்வியூலே சில பேருக்கு அசலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் மிக விரைவாக அசலம் அந்த அகதி அந்தஸ்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதில் ஏற்படும். ஆனால் அது பெரும்பாலான விடயங்கள் எவ்வாறு நடக்கப் போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்தால் அது நிராகரிப்புகளும் இந்த சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அதாவது அவர்களுக்கான அந்த அப்பீல் ரைட்ஸோ அல்லது அவர்கள் மேலதிகமாக அந்த அவருடைய அகதி கோரிக்கையை கொண்டு செல்வதற்கான அந்த வாய்ப்புகளோ இல்லாது செய்யப்பட்டு அவர்களை நாடு கடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் என்றுதான் கருதப்படுகின்றது. இப்ப முந்தி எப்படின்னா, ஓகே ஒருத்தர் போர்ட்ல வந்து இறங்குறார் அல்லது வந்து விமான நிலையத்துல வந்து இறங்குறாருன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவரோட டீடைல்ஸை எடுத்து போட்டு விட்டுருவாங்க. விட்டா பிறகு அதுலயும் ஒரு சின்ன இன்டர்வியூ நடக்கும், என்ன பிரச்சனை ஏன் பாருங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ நடக்கும். திரும்ப ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகு அந்த ஃபைலை தூக்கிட்டு வருவார் கேஸ் ஒர்க்கர். அதுல உள்ள மாதிரியே திரும்ப சொல்ல வேணும். இப்ப அப்படி பிரச்சனைகள் இல்லையா? நிச்சயமா இருக்குது. இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் இதுல அந்த காலம் என்றது வந்து காலத்துக்கு காலம் மாற்றமடைந்த. உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆரம்ப சில காலங்கள்ல மிக விரைவாக நடக்கும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ப்ரோசஸ் வந்து மிகவும் நலிவடைந்து குறைந்து போய் 6 மாசம், அப்புறம் 1 வருஷம், அப்புறம் 1.5 வருஷம், 2 வருஷம், 4 வருஷத்துக்கு பிறகு நடந்ததும் இருக்கு. ஒரு நீண்ட காலத்துக்கு போகும். அப்ப இவ்வாறான சூழ்நிலை வந்துதான் இந்த 2010ஆம் ஆண்டு லேபர் கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த நேரத்துல வந்து லெகசின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இவ்வாறு பரிசீலிக்கப்படாத நீண்ட காலமாக இருந்தவர்கள் தங்கியிருந்தவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையிலான அந்த அந்தஸ்துக்களை வழங்கி இந்த அசைலம் பேக்லாக்ஸை கிளியர் பண்ணினது. பிறகு திருப்பி அது நார்மலுக்கு வந்து திருப்பி பேக்லாக் ஆகி இந்த கோவிட் வந்த டைம்ல 2019-20 காலப்போல திருப்பி பேக்லாக் ஆகி 2023-24 அது நீண்ட ஒரு இடவழிக்கு போயிட்டு இந்த இன்டர்வியூக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போயிட்டு அது இப்ப திருப்பி நார்மலுக்கு வந்திருக்குது. இப்ப மிகவும் விரைவாக நடந்து கொண்டிருக்குது. அப்ப இது வந்து காலத்துக்கு காலம் அந்த வார அகதி கோரிக்கையான எண்ணிக்கை, மற்றது கோமோஸிலே அதுக்காக அலோகேட் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை போன்ற பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கால இடைவெளி மாறுபடலாம். ஆனால்
பொதுவான விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆள் அகதி கோரிக்கையை முன்வைக்கின்றார். அவர் தன் நாட்டிலே தான் வசிக்கின்ற நாட்டிலே தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கருதினால், அவர் முதலாவதாக பிரித்தானிய அதிகாரிக்கு அவர் என்ன காரணத்தை சொல்லுகின்றாரோ, அதுதான் அவருடைய உண்மையான காரணமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அவருக்கு அடுத்ததாக நடக்கின்ற இன்டர்வியூ அது 6 மாதத்தில் நடந்தாலும் சரி, 1 வருடத்தில் நடந்தாலும் சரி, 4 வருடத்தில் நடந்தாலும் சரி, அந்த கால எல்லை என்பது அவர் அந்த காலம் நீடித்து போகலாம் ஒழிய, அவருக்கு ஏற்பட்ட பாதுகாப்பு பிரச்சனையில் மாற்றம் ஏற்பட போவதில்லை. ஆகவே அவர் முதல் இன்டர்வியூலே அவர் என்னத்தை சொல்லியிருந்தாலும், அது இந்த தொடர்ச்சியாகத்தான் அடுத்த இன்டர்வியூ இருக்கும். ஆனால் இந்த குறிப்பிட்ட 4 ஆண்டு கால பகுதியிலே அவருடைய நிலைமை மேலும் சிக்கலாகவும் மாறி இருக்கலாம். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் காணாமல் போயிருக்கலாம், அல்லது அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது இவரை தேடி பலர் சென்றிருக்கலாம். அவ்வாறான பல்வேறு சிக்கல்கள் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் அந்த ஆரம்ப அல்லது அடிப்படை பாதுகாப்பின்மை அல்லது பிரச்சனை என்பது மாற்றமடையாகத்தான் இருக்கும். இப்ப இலங்கை இன்னும் பாதுகாப்பற்ற நாடு என்று நீங்கள் சொல்கின்றீர்கள். அந்த லிஸ்ட்ல அவர்கள் வைத்திருக்கின்றார்களா? ஏன் இன்னும் எடுக்க இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்குதான். இல்லை, இலங்கைன்ற ஏன் எடுக்கலை என்ற கேள்விக்கு நாங்கள் பொதுவாக மறுமொழி சொல்ல முடியாது. அது ஒரு சட்ட ரீதியாக அணுகப்பட வேண்டிய விடயம் எப்படி என்று சொல்லி சொன்னால், அதாவது இலங்கை தொடர்பான ஒரு அறிக்கை இருக்கிறது. அறிக்கையை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால், கண்ட்ரி பாலிசி இன்ஃபர்மேஷன் நோட். அது இல்லை, பொதுவாக பல நாடுகளுக்கு இருக்கின்றது. அந்த கண்ட்ரி பாலிசி இன்ஃபர்மேஷன் நோட் என்பது தயாரிக்கப்படுவது இலங்கையில் இருக்கின்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினுடைய அந்த அதிகாரிகளால், உயர் அதிகாரிகளால், அதுக்கு ஒதுக்கப்பட்ட அதிகாரிகளாலே அங்கே அது தயாரிக்கப்படும். அது தயாரிக்கப்படுவது என்பது தனியே அவர்கள் தங்களுடைய தகவலை மட்டுமல்ல, அவர்கள் பல்வேறு நபர்களை பேட்டி கண்டு பல்வேறு நபர்களிடமிருந்து தகவலை பெற்று சட்டத்தரணிகள், வைத்தியர்கள், பொது அமைப்புகள், பொது பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் என்று பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து தகவலை பெற்று அந்த அறிக்கையை தயாரிப்பார்கள். அப்போ அந்த அறிக்கையை தயாரிக்கும் பொழுது அந்த அறிக்கையின்படி இலங்கையில் தற்பொழுதும் அங்கு கைதுகள் இடம்பெறுகின்றதா, அதாவது தனிநாடாமைப்புக்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றதா, தனிநாட்டுக்கான ஊக்குவிப்புகள் இடம்பெறுகின்றதா, போராட்டங்கள். அடுத்தது பயங்கரவாத தடை சட்டம். பயங்கரவாத தடை சட்டம் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. அப்போ அந்த சட்டங்கள் அவ்வாறான விடயங்கள் எல்லாமே உள்வாங்கப்பட்டுத்தான் அந்த அறிக்கை தயாரிக்கப்படும். அப்போ அந்த அறிக்கையின்படி இலங்கையில் இருக்கின்ற மக்களுக்கு இன்னும் இலங்கை பிரஜையாக இருக்கின்றவர்களுக்கு இலங்கையினுடைய அரசாங்கத்தால் அல்லது அரசாங்க படைகளால் அல்லது அரசு அதிகாரிகளால் இன்னமும் பிரச்சனை இருக்கின்றது என்பது அங்கு அந்த ஆவணங்களிலே தெளிவாக தெரிகின்ற பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அதை அந்த பட்டியலில் வைத்திருப்பார்கள். அடுத்தது என்னன்னா, இப்ப அகதிகளுக்கு பிரிட்டன் அகதிகளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லை என்று சொல்ல வாரீங்களா? நிச்சயமா இப்ப இப்படித்தான் நடக்குது. என்னன்னு சொன்னா, அகதிகளுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொன்னால், அவர்கள் அகதி கோரிக்கையாளர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலே பாதுகாப்பில்லை என்று இங்கு வந்தால், அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்படுமா இருந்தால் பாதுகாப்பாக நிம்மதியாக இங்கு வாழக்கூடிய வாய்ப்பும் வசதியும் அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் வாழலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் நிரந்தர வதி உரிமையுடன் வாழலாம், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அல்ல செட்டில் ஸ்டேட்டஸோடு வாழ்வதற்கான வாய்ப்புகள் தான் தற்போதைய சூழ்நிலையில் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் இனிவரும் காலங்களில் அந்த பிரஜா உரிமை, பிரித்தானிய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு மிகவும் கடினமான விடயமாக மாறப்போகின்றது, இல்லை மாறி இருக்கின்றது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய அந்த அகதி கோரிக்கையின் பின்புலத்திலே அல்லது அடிப்படையிலே பார்த்தால், ஒன்றில் அவர்கள் விமான நிலையத்திலே அவர்கள் தங்களுடைய அகதி கோரிக்கையை முன்வைக்காது நாட்டுக்குள் நுழைந்து அதன் பின்னர் விமான கோரிக்கை முன்வைக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் ஆரம்பத்திலே அதை சொல்லவில்லை, இப்பொழுது சொல்லுகின்றீர் என்றபடியால் நீர் ஒரு சிறந்த நடத்தையுடைய ஆளாக உண்மை கருத முடியாது, குட் கரெக்டர் என்று நீர் வர மாட்டீர் என்று சொல்லுகிறார்கள். அதே போல அவர் தான் இலங்கையிலே தனிநாடு தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டான் அல்லது ஈடுபட்டதற்கு உதவி செய்தான் என்று சொன்னால், நீர் பயங்கரவாதத்துடன் தொடர்பட்டிருக்கிறீர், பயங்கரவாதத்தை ஊக்குவித்திருக்கிறீர் அல்லது ஆதரவளித்திருக்கிறீர் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். அவ்வாறு ஏதோ ஒரு விதத்திலே இந்த அகதி கோரிக்கையாளர்களுடைய அந்த பிரஜா உரிமை விண்ணப்பங்களை நிராகரிப்பதிலே இப்போ உள்துறை அமைச்சு மிகவும் உன்னிப்பாக உக்கிரமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரஜா உரிமை என்பது மிகவும் ஒரு சிக்கலான விடயமாக மாறும். பிரஜா உரிமை அப்ப என்ன செய்யற அவ பிஆர்லே இருக்கிறதா? அப்படியா? அதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே அவர்கள் பிஆரோட இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப உண்மையிலே என்னுடைய 2-3 கிளையன்ஸ் காய்ச்சிருக்கிறார்கள். அவர்கள் அன்னெசரியாக, அதாவது அவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கலாம், அதை புறவெடுப்பம் என்று சொல்லி போட்டு இருந்தவர்கள் இன்றைக்கு எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது அகதியில வந்தவர்கள். டிபெண்டன்ட்ல வந்தார்கள்
டிபெண்டா வந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர்களுடைய பயணம் அல்லது அவருடைய பாதை அல்லது உள்நுழைவு எல்லாமே வந்து சட்டபூர்வமானதாக இருக்கும். அவர்கள் எந்த விதமான குற்றங்களையும் புரியவில்லை. அவர்கள் வந்து இதாவது பிரித்தானியாவினுடைய சட்டத்தை மதித்து நடந்திருந்தால், எந்த விதமான குற்றச்செயலும் ஈடுபடாமல் இருந்திருந்தால், அவர்களுக்கான அந்த பிரஜா உரிமை பெறுவதில் பிரச்சனை இருக்காது. கன குடும்பங்களிலே பிள்ளைகள் மனசுக்கு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் நெசாலிட்டி எடுத்துருவீனும் ஹஸ்பண்டுக்கு இருக்காது. இல்ல 60 வயசு அப்படியான ஆட்கள் கூட இன்னும் வந்து டிபெண்ட்ல வந்திருந்த ஆக்களும் பிஆர்ல இருக்கிறாங்க, அகதியில வந்த ஆக்களும் பிஆர்ல இருக்கிறாங்க. இது பெரிய ஆபத்து இல்லையா? இல்ல, அதாவது நிரந்தர வதியுரிமை என்பது வந்து ஒரு நாளும் ஆபத்தான விடயம் அல்ல. நிரந்தர வதியுரிமையா இருக்கிறவர்கள் என்பது வந்து அவர்கள் இந்த நாட்டிலே நிரந்தரமாக வதிக்கலாம் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. அவர்கள் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட். அதாவது பிரஜா உரிமை பெற்றால் தான் பாஸ்போர்ட், பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியும். அதை தவிர அவர்கள் அரசு சலுகைகளாக இருக்கலாம், மருத்துவ வசதிகளாக இருக்கலாம், அனைத்தையுமே அவர்கள் சாதாரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தடை என்னவென்று சொன்னால், அவர்கள் எந்த காலத்திலும் இலங்கையினுடைய பிரச்சனை தீர்ந்தாலும் சரி, அரசாங்கங்கள் மாறினாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இலங்கைக்கு பயணிப்பது என்பது வந்து முடியாத ஒரு காரியமாக இருக்கும். அது ஆபத்து. அவர்கள் இலங்கைக்கு பயணிக்க இயலாது அதை வச்சுக்கொண்டு, இல்லையா? அடுத்தது இப்ப இந்த ரீயூனியன்ல புதிய மாற்றங்கள் வந்திருக்குதா? என்ன விஷயம் இது? ஃபேமிலி ரீயூனியன் என்பதுல வந்து புதிதான மாற்றங்கள் சொல்லி ஒன்றும் வரையிலே. அதாவது அவர்கள் கடந்த ஆண்டு அவர்கள் அந்த விண்ணப்பத்தை செப்டம்பர் மாதத்திலே அந்த விண்ணப்பத்தை தற்காலிகமாக விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொள்வதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதன் பின்னர் தாங்கள் இந்த ஏப்ரல் மாதம் அளவிலே அதுக்கான புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக கூறியிருந்தார்கள். ஆனால் இதுவரை எந்த விதமான திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படவில்லை. அவ்வாறு அறிமுகப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்திலே இந்த கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திலே விண்ணப்பித்தவர்களுக்கு இதுவரை எந்த விதமான முடிவும் கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகின்றது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது ஃபேமிலி ரீயூனியன், அதாவது அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள் அவர்கள் தாங்கள் தொழில் புரிந்து அந்த தங்களுடைய மனைவி குழந்தைகளை அல்லது தங்களுடைய ஸ்பவுஸ் துணையை குழந்தைகளை அழைத்துக் கொள்வதற்கான அந்த சம்பள எல்லையை அவர்கள் அடைவார்களாக இருந்தால், அந்த குழந்தைகளை மனைவியையும் அல்லது ஸ்பவுஸையும் இங்கே கூப்பிட்டு வைத்து பார்ப்பதற்கான வீட்டு வசதிகளை தாங்களே ஏற்படுத்திக் கொள்வார்களாக இருந்தால் அவர்களை அந்த சாதாரண ஃபேமிலி ரூட், அதாவது அப்பெண்டிக்ஸ் எஃப்எம்னு சொல்லுவோம், அந்த ஃபேமிலி ரூட்டின் கீழே அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே 29,000 பவுண்ட்ஸ்கள், அதாவது வருட சம்பளம் வருமானம் 29,000 பவுண்ட்ஸை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இருந்தால், அதாவது குரோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது கழிவுக்கு முன்னர் இந்த டேக்ஸ் கழிக்கிறதுக்கு முன்னர் வருகின்ற அந்த குரோஸ் இன்கம் 29,000 பவுண்ட்ஸ்களாக இருக்குமாக இருந்தால் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்குமா இருந்தால் அவர்கள் தங்களுடைய மனைவி குழந்தைகளை அழைத்துக் கொள்ளலாம். இதற்கு முன்னர் வந்து குழந்தைகளுக்கு வேறு இன்னொரு தொகையையும் அவர்கள் காட்ட வேண்டி இருந்தது. அதாவது முதல் 18,600 இருந்த காலப்பகுதியிலே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 2,000 சொச்சம் அளவு அவர்கள் காட்ட வேண்டியிருந்தது. இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கான தேவைப்பாடுகளை நீக்கி 29,000 என்று சொன்னால் அவர்கள் குழந்தைகளோடு தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே எத்தனை குழந்தைகள் அவர்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அழைத்துக் கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. ஓகே. ஆனால் வந்து இப்ப குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலம் இங்க இருக்கிறதா? அகதிகளின் குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி இருக்குதானே? நிச்சயமாக அதுல எந்த மாற்றமும் இல்லை. எதிர்காலம் என்றது எந்த குழந்தைகளுக்கும் இந்த நாட்டை பொறுத்தவரை, பிரித்தானியா பொறுத்தவரையிலே குழந்தைகள் என்ற விடயத்திலே அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களுக்கான நலனொன்று விடயங்கள், அவர்களுக்கான வசதிகள், கல்வி அனைத்திலையுமே வந்து பிரித்தானிய அரசாங்கம் மிகவும் அக்கறையாகவும் உன்னிப்பாகவும் செயற்படும். அந்த வகையிலே அவர்களுக்கான அந்த எதிர்காலம் என்ற விடயத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தங்களோட கல்வி நடவடிக்கையை மேற்கொள்ளலாம், அவர்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகம் பட்டம் பெறலாம், இல்லை அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் குழந்தைகள், அதாவது தங்களுடைய தகப்பன் அல்லது தாயுடன் இணைந்து கொள்கின்ற குழந்தைகள் அவர்கள் பிரித்தானிய பிரஜை ஆவதில் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப வீட்டு வசதி, NHS சேவைகள், இதுல வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அகதிகளுக்கு? அப்படி சிக்கல்கள் இருக்குதா? ஏன்னா நான் ஏன் அதை கேட்கிறேன்னா, அகதிகளை கொண்டு போய் வந்து ஆர்மி கேம்ப் எல்லாம் திருத்தி போட்டு அங்க கொண்டே போட்டு கொண்டிருக்கின்றார்களே. இல்ல, அது வந்து அகதி கோரிக்கையாளர்கள். இப்ப அகதி கோரிக்கையாளர்கள் என்பது ஒன்று, அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள் என்பது வேறு.
அதாவது பிரித்தானியாவுக்கு உள்நுழைந்து அகதி கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் தாங்களாக தங்குவதற்கான வசதிகள் இடங்கள் அல்லது உறவினர்கள் நண்பர்கள் இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கு அரசாங்கம் போதுமான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கின்ற காரணத்தினால் அரசாங்கம் ஆரம்பத்திலே தனியார் விடுதிகளை தனியார் ஹோட்டல்ஸை வந்து அவர்கள் வாடகைக்கு அமர்த்தி அவர்களை தங்க வைத்திருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட அதிகப்படியான செலவு, அதே நேரம் அந்த ஹோட்டல்ஸ் பகுதிகளில் இருக்கின்ற பொதுமக்களுடைய எதிர்ப்புகள், மற்றது அவர்கள் அந்த ஹோட்டல்களை பாவிப்பதில் உள்ள பிரச்சனைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் இப்பொழுது அவர்களுக்கான தனிப்பட்ட தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தும் முயற்சியிலே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. இது அகதி கோரிக்கையாளர்கள் தொடர்பான விடயம். அகதி அந்தஸ்து வழங்கியவர்கள் என்று வரும்பொழுது அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் அவர்கள் தங்களுக்கு வீட்டு வசதிகள் பிரச்சனை இருக்கின்றது அல்லது தங்களுக்கு தங்குவதற்கு இடமில்லை என்று சொன்னால் அவர்கள் உரிய கவுன்சிலை அவர்கள் வசிக்கின்ற ஏரியாவுடைய அந்த கவுன்சிலை தொடர்பு கொண்டால் அவர்கள் அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சாதாரணமாக ஏனைய பிரித்தானிய பிரஜைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதே வாய்ப்பும் வசதியும் அவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை அழைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வேலை செய்ய வேண்டும். நான் சொன்னது போல 29,000 அந்த பவுன்ஸுகள் வேட வருமானத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதே போல தங்களுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகளை இங்கே அழைத்து வந்து தங்க வைப்பதற்கு போதுமான இடவசதி கொண்ட வீட்டு வசதியை தாங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்கள் அரசாங்கத்தில் தங்கி நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையைத்தான் தற்போதைய இந்த நிலைமை உருவாக்கி இருக்கின்றது. இப்ப அகதிகளாலதான் இங்க பிரிட்டிஷ் ஆக்களுக்கு வேலை இல்லை என்று இந்த ஊடகங்கள் பரப்பி கொண்டிருக்கின்றன. இது பாதிப்பை ஏற்படுத்துமா? உண்மையிலே அவ்வாறு அகதி கோரிக்கையாளர்களால் ஒரு நாளும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்று சொன்னால் அகதி கோரிக்கையாளர்கள் வந்து அவர்கள் வேலை செய்ய முடியாது. சட்டப்படி அவர்கள் வேலை செய்ய முடியாது. அவர்கள் ஓராண்டு காலம் காத்திருந்து அவருடைய விண்ணப்பம் கமிஷனாலே பரிசீலிக்கப்படாத பட்சத்தில் அவர்கள் வேலை செய்வதற்கான விண்ணப்பத்தினை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு வேலை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டாலும் அந்த அனுமதி என்பது அவர்களுக்கு குறிப்பிட்ட, அதாவது எந்தெந்த துறைகளிலே வெற்றிடங்கள் இருக்கின்றது என்று சொல்லி கருதினால் அந்தந்த துறைகளில் மட்டும்தான் அவர்கள் வேலை செய்ய முடியும். அதாவது ஸ்பெஷலைஸ்ட் ஆக்குபேஷன் லிஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது தீர்மானிக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டட் ஆக்குபேஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்கிறவர்கள் தான் அந்த வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த லிஸ்ட்லேயே வந்து சாதாரண வேலைகள் இல்லை. அதில் சயின்டிஸ்ட் இருக்கும், டாக்டர்ஸ் இருக்கும், இன்ஜினியர்ஸ் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். அப்போ அதில் போய் அவர்கள் வேலை செய்ய முடியாது. ஆகவே அகதி கோரிக்கையாளர்களால் ஒரு நாளும் எம்ப்ளாய்மெண்ட் வேக்கன்சிஸ், அதாவது தொழில்துறையிலே இருக்கின்ற அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படுவதில்லை. ஆகவே அகதி கோரிக்கையாளர்களால் இந்த வேலையில்லா பிரச்சனை ஏற்படுவது என்று சொல்ல முடியாது. ஆனால் அகதி அந்தஸ்து வழங்கப்படுவதால் அல்லது அகதிக்கு அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்படுவதால் வெற்றிடங்கள் நிரப்பப்படுகின்றது என்று சொல்லி சொன்னால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் அகதி கோரிக்கையாளர்கள் வந்து பிரித்தானியாவில் இருக்கின்ற வெற்றிடங்களை நிரப்புகிறார்கள் எங்கே என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் வந்து லோவர் மிடில் ஜாப்ஸை தான் அவர்கள் நிரப்புவார்கள். அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் அல்லது கிளீனிங் ஜாப்ஸில். என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு உடனடியாக ஆங்கில பிரச்சனை இருக்கும். அவர்கள் பெரிய தரமான வேலைகளுக்கு அவர்கள் போட்டி போடுவதற்கோ அல்லது அங்கே போய் அவர்கள் தங்களுடைய காட்டுவதற்கோ கஷ்டமாக இருக்கும். உடனடியாக அவர்கள் போகக்கூடிய ஜாப்ஸ்கள் இதுதான். இந்த வேலைகளை பிரித்தானியாவில் இருக்கிற மக்களுடன் அவர்கள் போட்டி போட்டு செய்கிறார்கள் என்று சொன்னால் அது என்னை பொறுத்தவரையிலே அதை இந்த தூரம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்ல முடியாது. இப்ப வந்து அகதிகளுக்கான ஒரு மனித உரிமை இருக்கிறது. ஆனா இந்த நாடுகள் பிரிட்டனை பொறுத்தளவில் அகதிகளுக்கான சட்டங்களை இறுக்கி கொண்டு வருது. இந்த மனித உரிமைக்கும் சட்டத்துக்கும் இடையிலான ஒரு சிக்கல் ஒன்று ஏற்படுதா? நிச்சயமா. இப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப அந்த மனித உரிமை என்ற விடயம் வந்து பொதுவாக நீங்க அகதி கோரிக்கைகளை பரிசீலிக்கின்ற பொழுது, நாங்கள் ஒரு அகதி கோரிக்கையை ஒருவர் முன்வைப்பாராக இருந்தால் அவர்கள் முதலாவது பார்ப்பார்கள் இவருக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அகதி உடன்படிக்கையின் அடிப்படையில் இவருக்கு இவருடைய அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று பார்ப்பார்கள். அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத பட்சத்திலே அடுத்ததாக பார்ப்பார்கள் ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷன் சொல்லுவார்கள். அதாவது மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு பாதுகாப்பு இவருக்கு தேவைப்படுகின்றதா, அது பிரித்தானிய சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற விடயம் அவ்வாறான ஒன்று தேவைப்படுகின்றதா என்று பார்ப்பார்கள். அவ்வாறானது ஒன்று தேவைப்படுதுன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் தீர்மானிப்பார்கள். அவ்வாறான ஒன்று தேவைப்படாத பட்சத்தில் அடுத்ததாக பார்ப்பார்கள் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை அடிப்படையில். அப்போ மனித உரிமை அடிப்படையில் பார்த்து அதற்கு பிறகு ஃபேமிலி லைஃப்பும் பார்ப்பார்கள். இவர் இங்கே குடும்பம் இருக்கா, பிள்ளைகள் இருக்கான்லாம் பார்ப்பார்கள். அதுக்கு பிறகு பார்ப்பார்கள் டிஸ்கன்சி லீவ் டு ரிமைன்னு சொல்லுவார்கள். அதாவது இவருடைய இந்த விடயங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பால இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பார்கள். ஆகவே அகதி கோரிக்கையிலே தனியாக அகதி கோரிக்கையை மட்டும் பார்ப்பதில்லை.
இந்த விடயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி பார்த்து இவை அனைத்தும் தொடர்பாகவும் தீர்மானம் எடுப்பார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஒரு 18 வயது நிரம்பாத 16 வயதிலே ஒருவர் இங்கே சிறுவராக இங்கே வருவாரா இருந்தால், அவருக்கு அந்த 18 வயது நிரம்பும் வரை அவருக்கு ஒரு தற்காலிகமான விசா ஒன்று கொடுப்பார்கள். அகதி கோரிக்கை முன்வைத்தால் அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அவரை திருப்பி அனுப்ப மாட்டார்கள். என்றால் அவர் தனியே ஒரு சிறுவராக இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு அங்கே யார் இருக்கிறன்னு தெரியாது, அவரை தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பிவிட முடியாதுன்றதுக்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட 2 ஆண்டு கால பகுதிக்கு 18 வயது அடைய மட்டும் கொடுப்பார்கள். அந்த 2 ஆண்டு காலம் கொடுத்து முடிந்த பின்னர் தான் அவருக்கு அகதி தொடர்பான அந்த இன்டர்வியூ வைத்து திருப்பி அவருக்கு அகதி அந்தஸ்து கொடுக்கலாமான்னு பார்ப்பார்கள். அது கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அவருக்கு வேறு அங்கே ஒருத்தருமே இல்லை, இலங்கையில் என்றெல்லாம் ப்ரூவ் பண்ணப்படுமாக இருந்தால் அவருக்கு சட்டத்துக்கு வெளியே சென்று ஒரு டிஸ்கன்ஸ் லீவ் அடிப்படையிலே அவருக்கு அவற்றை மனித உரிமையின் கருத்தில் கொண்டு அவருக்கு விசா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே மனித உரிமை என்ற விடயத்திலே பிரித்தானியா மிகவும் நீண்ட காலமாக மிகவும் கவனமாக பயணித்திருக்கின்றது, கவனமாக பரிசீலித்தும் இருக்கின்றது, அதுக்கான விசாக்களையும் பாதுகாப்புகளையும் வழங்கி இருக்கின்றது. ஆனால் தற்போது என்னென்று சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனை எப்படி உருவாகி இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், இந்த மனித உரிமை என்ற விடயத்தை வைத்துக்கொண்டு பலர் அதற்குள் ஒளிந்து கொள்ள முற்படுகின்றார்கள் என்றதுதான் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. அது நாடு கடத்தல் என்ற விடயத்திலே உதாரணத்துக்கு பிரான்சுக்கு அனுப்புவதாக இருக்கலாம், அல்லது இங்கே இருந்து நாடு கடத்த வலிக்கும் பொழுது இந்த மனித உரிமை என்ற விடயத்தை தூக்கி பிடித்து கொண்டு அதை தடுக்க முற்படுகின்றார்கள் என்ற விடயத்திலே தான் அங்கே அந்த ஒரு முரண்பாடு ஏற்படுகின்றது. இப்ப பிள்ளைகளுக்காக பெற்றோரை அங்கீகரிப்பதில்லை, அப்படியா? பிள்ளைகளுக்காக பெற்றோரை அங்கீகரிப்பில்லை என்றதில்லை. அதாவது இப்போ 7 வயது பூர்த்தி செய்ததா 7 years ரூல்னு சொல்லி ஒன்று இருக்கின்றது. அந்த 7 வயதை பூர்த்தி செய்து ஒரு குழந்தை பூர்த்தி செய்யமாக இருந்தால், இங்கே பிரித்தானியாவிலே பிறந்து 7 வயதை பூர்த்தி செய்யமாக இருந்தால் அந்த பிள்ளை நிரந்தர உரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடையதாக இருக்கும். அது நிரந்தர உரிமைக்கு விண்ணப்பித்து நிரந்தர உரிமை பெற்றவுடன் அந்த பிள்ளையின் அடிப்படையிலே பெற்றோருக்கான அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த பிள்ளை தனது பெற்றோருடன் வாழ வேண்டியது என்பது அந்த பிள்ளையினுடைய ஒரு மனித உரிமை. ஆகவே அந்த பிள்ளை இங்கே பிரித்தானியா நிரந்தர உரிமை பெற்றுவிட்டால் அந்த பெற்றோர் அந்த பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்பது தேவையான அடிப்படையிலே அவ்வாறான பரிசீலனைகள் இடம்பெறுவது இருக்குது. அப்போ அது பிள்ளைகளின் அடிப்படையில் பெற்றோரை ஏற்றுக்கொள்வது என்பது இவ்வாறு தான் இடம்பெறும். அதாவது சும்மா ஒருவர் இங்கே ஒரு பிள்ளை பிறந்து விட்டது, யூகேயில் பிறந்து விட்டது என்பதற்காக பிள்ளைக்கு விசா கொடுப்பதோ அல்லது பெற்றோருக்கு விசா கொடுப்பதோ இல்லை. அந்த சட்டம் சொல்லுகின்றன அந்த பிள்ளை 7 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் இருந்திருக்க வேண்டும். பிறந்து 7 ஆண்டுகள் இருந்தால் நிரந்தர உரிமை, இங்கே சிறுவராக 1 வயது 2 வயதிலே தங்களுடைய சொந்த நாடு தொடர்பான எந்த அனுபவம் இல்லாமல் எந்த அறிவும் இல்லாமல் இங்கே தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் இருந்திருந்தால் அது சாதாரண உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றுதான் அந்த சட்டம் சொல்லுகின்றது. இப்ப இங்க பிறந்த பிள்ளைக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டார்களா? மீனிங் இப்ப பெற்றாருக்கு அகதி அந்தஸ்து பெண்டிங்ல இருக்குது, அவர்களுக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இங்க பிறந்த பிள்ளைக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டார்களா? அந்த பர்த் சர்டிஃபிகேட் இப்ப இங்க பிறந்த பிள்ளைக்கு இங்கதானே பர்த் சர்டிஃபிகேட் இங்கதான். ஆனால் அது இலங்கை பிரஜையாகத்தான் கருதப்படும், இலங்கை பிரஜையாக தான் கருதப்படும். அவை இலங்கையினுடைய உயர்ஸ்தானிய ஆணையத்திலே தேவை என்று சொன்னால் தாங்கள் இலங்கை பாஸ்போர்ட்டை இலங்கை பர்த் சர்டிஃபிகேட்டை பதிந்து எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்தில் அது எடுக்காமட்டின்னு சொன்னால் இலங்கை பாஸ்போர்ட்டும் எடுக்கலாம் போயிடும் அந்த பிள்ளைக்கு. அப்போ அதை ஒன்று செய்ய வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் அவர்கள் இந்த பிள்ளை இங்கே பிறந்து அவர்களுக்கு அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் பிறகு அந்த பிள்ளை அதாவது பிரித்தானிய பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் அவர்களுக்கு வரும் பொழுது நிச்சயமாக அந்த இதுக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். மிக நன்றி லோயர். பல முக்கியமான விடயங்களை இன்று நாம் பேசினோம். மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம் உங்களுக்கு. வணக்கம் அனஸ், வணக்கம் லண்டன் தமிழ் டிவி எல்லோருக்கும் இனிய செய்திகளை, இனிய முக்கியமான விடயங்களை பகிர்ந்திருப்பேன் நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. லோயரோடு தொடர்பு கொள்றதுக்கு அவருடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மிக நன்றி நண்பர்களே.